Good morning students, I am MRK. Today I am 10th maths class. Important 5 marks பார்க்க போகிறோம். Chapter 1 Relations and Functions. Exercise 1.1ல 6th sum. அது set builder formula கொடுத்துருக்கு. நம்ம அதை முதல்ல convert into the roster form. Okay, first what is given? What is given? Capital A is equal to கொடுத்துருக்கத பார்த்துக்கோ. செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், எக்ஸ் லெஸ் than 2. ஹோல் நம்பர் அப்படின்றது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்றது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 இப்படி போகும். இதில் லெஸ் than 2ன்னு சொல்கிறனால நம்ம இது ரெண்டையும் எடுத்துக்கிறோன்னா ஈக்குவல்ட்டி இல்லை. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா 0வும் 1 எடுத்துக்கிறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கேபிட்டல் பி, வாட் இஸ் கிவன்? நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கு. 1 விட பெருசாகவும் 4 விட சிறுசாகவும் கொடுத்துருக்கு. நேச்சுரல் நம்பர் எப்போயுமே ஸ்டார்டிங் வித் 1. ஓகே 1 2 3 4 அகைன் அப்படி போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா ஸோ 1 விட பெருசுனா 2 3 அந்த மாதிரி 4 சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஈக்குவல் டு கொடுத்தனால. அப்போ 2 3 4 அப்படின்றத இங்கே ரோஸ்டர் ஃபார்ம். 2 3 4 அப்படின்றதான் இங்கே ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு சி வந்து அவனே ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 3,5 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்து அதைத்தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அப்படின்றத ஃபைன் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்ததை ஏ யூனியன் பி, ஏபி ஜாயின் பண்ணணும். 0,1 யூனியன் 2 3 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது யூனியன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0 1 2 3 4 சேர்த்து எழுதிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட சியை கிராஸ் பண்ணியிருக்கு. அதோட சி என்ன செஞ்சுருக்கோம்? கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ யூனியன் பியை எழுதிட்டு 0 1 2 3 4ன்னு எழுதிட்டு கிராஸ் சி 3,5 அப்படின்றதான் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான சி அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோ. சரி, இப்போ நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுனால கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு பேராக எழுதுகிறேன். 0,3 ஒரு பேர், அடுத்து 0,5 ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 1,3 ஒரு பேர், அடுத்து 1,5 ஒரு பேர், அடுத்து 2,3 ஒரு பேர், அடுத்து 2,5 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 3,3 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 3,5 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 4,3 அப்படின்ற ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 4,5 அப்படின்றது ஒரு பேர். செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 அப்படின்னு கொடுத்துக்கோ, டினோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்தது ஏ கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ கிராஸ் சி கேட்டிருக்கு. கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும். முதல்ல ஏ வந்து 0,1 கிராஸ் 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணுறேன், அப்படி டேரெக்டாக நிறைய செய்கிறேன். பேர் பண்ணையில் 0,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 0,5, நெக்ஸ்ட்டு 1,3, நெக்ஸ்ட்டு 1,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அனஃப் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன இருக்குது இங்கே மேலே கொஸ்டினில்? பி கிராஸ் சி இருக்குது. கொஸ்டினில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஃபைன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோ என்ன இருக்குது அப்படின்றது தான் இருக்குது. பி கிராஸ் சி அப்படின்றது இருக்குது. ஓகே, அப்போ இங்கே லெஃப்ட் அடுத்த ப்ராக்கெட் ரைட்டில் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பியை ஃபஸ்ட்டு எழுது. 2 3 4 அப்படின்னு எழுதிட்டேன். கிராஸ் சி எழுதுகிறேன் 3 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 எடுத்து இதில் பேர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 1 2,3, செகண்ட் 1 2,5, நெக்ஸ்ட்டு 3 எடுத்து 3,3, அடுத்து 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 4,3 4,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ கண்டுபிடிச்ச ஏ கிராஸியும் பி கிராஸியும் என்ன செய்ய சொல்லியிருக்கு அப்படின்றது கொஸ்டினில் நம்ம ஏசா வாட்ச் பண்ணிக்கிறோம். வாட்ச் பண்ணோம்னா யூனியன் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ ஏ கிராஸ் சி
ப்ராக்கெட் யூனியன் பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஆன்சரையும் ஜாயின் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோ, 0 செட் எழுதிடுவோம். 0,3 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 0,3. அடுத்து நெக்ஸ்ட்டு 0,5, நெக்ஸ்ட்டு 1,3, நெக்ஸ்ட்டு 1,5, நெக்ஸ்ட்டு 2,3, நெக்ஸ்ட்டு 2,5, நெக்ஸ்ட்டு 3,3, நெக்ஸ்ட்டு 3,5, நெக்ஸ்ட்டு 4,3, நெக்ஸ்ட்டு 4,5. ரெண்டையும் யூனியன் பண்ணிட்டேன். செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் செகண்ட் கிவன் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 1 and 2 அப்படியே இருக்கான்னு பாரு. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 4, 3, 3, again 3, 5 missing. 3, 5 are missing. What reason? 4,3, 4,5 இருக்குது. அப்போ 3,5ன்றது மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அப்போ நம்ம எடுத்ததில்ல கரெக்டானு பாரு. 3,5 இங்கே இருக்குது. அப்போ இங்கே வருமானு பாரு. இங்கே இந்த இடத்துல வரையில் 3,3, நெக்ஸ்ட்டு 1 இந்த இருக்குல்ல 3,5 இருக்குடா தம்பி. 3,5 இதுதான் அது 3,5. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்கனால ஃப்ரம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து மெதுவாக நிதானமாக, அப்புறம் இல்லைனா அந்த கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணிடலாம். therefore A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.